வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிபி ஃபேமிலி விளாக்ஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் உங்கள் பாலாஜி. நம்ம இப்போ புது ட்ரிப்பு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இது ஃபஸ்ட்டு என்னுடைய யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஆறுபடையோட ஃபுல் ட்ரிப்பும் இதில் காமெடி அடுத்து கோயிலுக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையும் உங்கள் அப்கமிங் வீடியோவோட இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். Let's come start my YouTube channel. என்ன காய்ஸ், ஆழ்பட வீடு வச்சிடலாமா? போகலாம். ஃபஸ்ட்டு திருத்தணி. அவ்வளோதான், ரெண்டு மட்டும் இதெல்லாம் இப்போ இல்லை. கையை வச்சுங்க. எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு ஹைவேஸ்ல டிராவலிங்ல சாப்பிடணும். இட்லி கூட வச்சு சாப்பிடுவாங்க மிச்சரை. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு மோசமானவங்க. பிரி ஒண்ணுன்னா என்னடா பச்சை சேவரை பண்ணிட்டு ஈவினிங் தானே, 4 மணிக்கு கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா முடிஞ்சு க்ளோஸ் அன்னதி முடிஞ்சு இந்த கோயிலோட வரலாறு அளவு வரலாறா? இது இந்த கோயில் வரலாறு இது வந்து திருத்தணி
திருச்செந்தூர்ல போற முடிகிறாரா, ம். அந்த கோவம் வந்து அவர் திருச்செந்தூர்ல குறையாது. அவருக்கு முருகர் அந்த கோவத்தை வந்து இங்க தணிக்கிறாரு. அதனால இங்க வந்தோடனேதான் இந்த கோவம் தனியுது. இங்க பூஜை பண்றாங்க. அதனாலதான் ஆறுபடையில இங்க மட்டுமே வந்து அந்த சூரசம்ஹாரம் இங்க நடக்காது. பொருளாப்பா சுத்தி இருந்தான். எப்படி இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியலையே. எல்லாமே அதான் தெரிஞ்சு வச்சுக்கிறான். பட்டு 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 பட்டுன்னு எல்லாமே முன்னாடி போய்க்கிறாங்க. நம்ம தான் அப்படி இருக்கும் போல. இல்ல நம்ம ரீல்ஸ் என்னடா வருது இப்ப எல்லாம் ஆறுபடை எத்தனை வரையா பேசுறதுலாம். ஆமா ரெக்கார்டபிள். இந்த நேஷனல் வாங்கும்போது ரெக்கார்ட்லாம் போகுமா இல்லையா? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஏன்னா எவ்வளோ பெரிய சாதனை இது விளாக் போடுறதுலாம். இந்த விளாகால எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு போகுது. கணேஷ் தான் காணாம போயிடுறான். கணேசன் பேர் வச்சவங்க எல்லாம் 2 நாள் முன்னாடி பாலாஜி அனுப்பிச்சாங்க. அந்த சாட் ஜிபிடில பேசுறது 2 நாள் முன்னாடி பாலாஜி அனுப்பிச்சான். கணேஷ் ஃபோன் பண்ணிட்டு பாலாஜி என்ன அனுப்பிச்சிருக்கான், அது அவன் ஆளு கூட பேசிருக்கான். தெரியாம இது அனுப்பிச்சிருக்கான். பாரு இதெல்லாம் சாட் ஜிபிடி லோகோ அவ்வளோதான். இப்போ மாங்காய் ஆசைப்பட்டுருவோம். எங்கே போனேன் இவ்வளோ தேடி இருக்கோம். பேருக்கு ஏற்றமே பழம் 100 ஆ சம்சா வேணா வாங்கிக்கோ. ராகுல், ஹாய் கைஸ், வெல்கம் டு பிபி ஃபேமிலி vlogs. எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணோம்? வெக்கமே இல்லை. காலைல ஒரு 3:30 யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். வச்சு ஏற்றி ஒரு 5 மணிக்கெலாம் ஏரியா விட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு திருத்தணி ரீச் ஆகிட்டோம். 10 நிமிஷம் ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட கூட பேசினா மறந்துட மாட்டோம். அவனை விட்றேன். காலையில் சாமி பார்த்துட்டு சம்சா வாங்கி சாப்பிட்டு வந்துருக்கேன். மெமரபிள் டே அவன். அப்படியே திருத்தணிலேருந்து இப்போ சுவாமி மலை கிளம்பலான் இருக்கோம். 10 நிமிஷம் சாமி பார்த்துட்டோம். இன்றைக்கி வீக் டேஸ் புதன்கிழமைன்றனால ஃப்ரீயாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து சுவாமி மலை, ஹெட்டிங் டு சுவாமி மலை. போலாமா? பாலாஜி கழுத்து இப்படியே இருக்கு. எங்க சம்சா இல்லையா? 4 இட்லி ஒரு வடை. 4 இட்லி ஒரு வடை. இல்லை இப்போ மாறிட்டேன். 5 இட்லி ஒரு வடை. இல்லை 5 இட்லி ஒரு வடை நல்ல காம்பினேஷன். ரொம்ப டவுனாக இறங்கி போகிறான். சருகு தாண்டா இருக்கு. ஏங்கார் பற்றியா ஜாலியாக போகிறாரு. எதிர்க்கப்படுற மலை திரும்ப எப்படிங்க ஒரு மலை சொன்ன மாதிரி தான். வெல்கம் டு பிபி vlogs. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுவாமி மலை போயிட்டு இருக்கோம். இன்னும் எங்கள் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பின்னாடி பாருங்க நம்ம பாய்ஸ் பண்ணுறது. அப்படியே லொக்கேஷனை பாருங்க. அதெல்லாம் அப்படிதான். லோகு பார் ஒரு கையில் இது வச்சு ஒரு கையில் மகா. நல்லா இலசா இருக்குது தண்ணி. சூப்பராக தான் அருமையான. என்னடா எங்கே போகிறேன்?
ஏன் தேங்காய் உள்ள இருக்குயா? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. அடுத்து நம்ம திருத்தணிலேருந்து சீட்டாக்கலேருந்து சுவாமி மலை போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த வெயில் உலக்காட்ட கிடக்குது. ஆனால் வெயில் தண்ணி தண்ணிச்சிட்டு சொல்லுங்க சார். இவங்க பொழுது மட்டும் கொடுங்க. பொழுது மட்டும் கொடுங்க. அவன் நோண்டி பண்ணிட்டு சாமி உன் மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. அவனை சீரி தரும். க்ளோஸ்அப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சு அங்கே வேற அங்கே நிறையா எல்லாம் 3 வாட்டி போட்டுனுக்குறான் மலைடா பேக்கேஜில் அவன் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிக்க மச்சான். மச்சான் டின்னர் இருக்கு. ஆமாம் வந்துட்டோம். இன்னொரு 4 மணிக்கு நட திறந்துருவாங்க. 4 மணிக்கு சாமி பார்த்தோம்னா அங்கேருந்து ஒரு 1 ஹவர் திருப்பூர் போயிடலாம். 1 ஹவர் தான் காட்டும். அதான் போகணுமா? இனி 3 முடிச்சோன்னா காமிச்சியா? இல்லை விவசாயி விவசாயி மகன் பஞ்சத்தில் பஞ்சம் தப்பு இல்லைண்டா. ஐஸ்கிரீம் கையில் என்ன பண்ணிக்கோ, நான் சாப்பிட்றேன். சார் சாம்பார் வாங்க வாங்க. என்ன பண்றீங்க? எனக்கு சாம்பார் வேணாமே. எனக்கு ஒண்ணுங்க. ஆனால் சாம்பார் விட்டுறேண்ணா. ஹாய் மக்களே, வாங்க கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. திருத்தணிலேருந்து கிளம்புனோம். சும்மா 9 மணிக்கு கிளம்புனோம் காலையில். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:45 ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 4 மணிக்கு நேரம் திறந்தாங்க. நேராக போனோம். ஃப்ரீயாக இருந்தது. சாமி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 9 மணிக்கு மூடிடுவாங்க கோயில். அதுக்குள்ளே பார்த்துடலான்னு ஒரு கேல்குலேஷன்ஸில் போயிட்டுருக்கோம். நம்பிக்கை டிராஃபிக்லாம் எதுவுமே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பரங்குன்றத்தில் மீட் பண்ணுவோம். பை பாய். எல்லாமே அப்படிதான் ஒண்ணு வந்து அப்படியே கேட்கறாங்க. ஐயா நம்ம மக்கள் பண்ணாங்க ஐயா கூடாது. நம்ம பொறுத்த வரைக்கும் எபிசோட் அப்படியே இருந்தாங்க. இதான் மச்சான் வளையப்பட்டி. தவளை ரொம்ப ஃபேமஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? வளையப்பட்டி தவளை தவளை. அப்பா அவன் இன்வெஸ்ட் பண்ணி அவன் பிபி பிளாக் 2000 இன்வெஸ்ட் பண்ணி மைக்ல வாங்கிருக்கான். அவன் ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. கார் உள்ள வரவும் தெரிய மாட்டாங்களா? வணக்கம். கடைசியா திருப்பரங்குன்றம் வந்தாச்சு. இன்று 3ஆம் நாள். அதாவது இதான் முதல் படை வீடு. சரி, அது இன்னைக்கியோட 3வது கோயிலை வந்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட மிஸ் பண்றோம்னு நினைச்சோம். ஆனா சாமி வந்து பார்க்க முடியாதுன்னு நினைச்சோம். ஏன்னா 9 மணிக்கு கோயில் முடிவாங்க. நாங்கள் கரெக்டாக சுவாமி மலைந்து கிளம்புறது கொஞ்சம் நடுவில் டிராஃபிக்கு, கொஞ்சம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனாக சரியில்லை. அதனால அப்படியே ரூட்டெல்லாம் மாற்றி விட்டாங்க.
ஜஸ்ட் மிஸ் அப்படி இப்படியும் பிடிச்சி இடிச்சு அடிச்சு நவுத்தி கொஞ்சம் வண்டியை போட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணி 8:45 உள்ள போனோம். நல்ல தரிசனம். 9 மணிக்கு முருகரே வெளியவே வந்தாரு. அப்படியே சிறப்பா தரிசனத்தை முடிச்சுட்டு எல்லாம் வந்துருக்கோம். வைப் நல்லா ஆயிடுச்சு. ஆனா நாங்க ஒரு 10-15 பேர் போட்டோம், நானே போட்டோம். அது அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப நாங்க 4 பேர் இருக்கோம். இந்த 4 பேர் எதிர்பார்க்காத ஒரு 4 சைனிங் ஆஃப் இல்லைங்க. அது ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். கொஞ்சம் இருக்கு பேச வேண்டியது இருக்கு. அதனால அடுத்தபடியே சந்திக்கிற போறோம். அடுத்த படம் வந்து பழமுதிர்ச்சோலை. அது வந்து நைட்டு ஃபாரஸ்ட், அதனால டைமிங் கிடையாது. நான் மார்னிங் தான் போய் ஆகணும். நம்ம பழமுதிர்ச்சோலை சந்திப்போம். பாய். சாப்பாடு கடை மூடிடும், டைம் ஆச்சு சாப்பிடுவோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோ பாருங்க.